இன்றைக்கி ஒரு எக்கு ரெசிபி பார்க்கலாங்களா. ஸோ எப்பயுமே முட்டையை வேக வச்சு அந்த மாதிரி தான் குழம்பு வைப்பாங்க மேக்ஸிமம். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ரெசிபி, அதுவும் இல்லாமல் எங்களோட ஓன் ரெசிபி. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து ஒரு 5 to 6 முட்டையை வந்து தனித்தனியாக எடுத்து போட்டு ஆம்லேட் மாதிரி போட்டு எடுத்துக்கணும். ஸோ இதை பார்த்தாவே அப்படியே சாப்பிட்றலான்னு தாங்க தோணுது. என்ன பண்ணுறது, ஸோ இதை வச்சு ஒரு குழம்பு பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான்னால இது இப்படி வந்து போட்டு வச்சுக்கிட்டோம். அண்ட் என்னென்ன தேவையான தாளிப்புக்கு வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை அண்ட் க்ரீன் சில்லிஸ் வந்து எடுத்துக்கணும். மசாலா ஐட்டம்லாம் என்னென்னா கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் வரமிளகா, கரம் மசாலா அண்ட் கொரியண்டர் பவுடர். ஸோ இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு பேனில் வந்து எண்ணெயை ஊற்றி நல்லா கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை, மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. ஸோ அதுவும் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அண்ட் கொஞ்சம் தேங்காயும் பொட்டுக்கடலையும் நல்லா அரைச்சி ஒரு மிக்சி ஜாரில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம். பேனில் தக்காளி போட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் அந்த மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அண்ட் அரைச்சி வச்சுருக்கோங்க இல்லைங்களா அந்த மசாலா, தேங்காய் பேஸ்ட். ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு ரா எக்கு வந்து அப்படியே ஒரு 2 உடச்சி ஊற்றிக்கோங்க. அண்ட் ஆம்லேட் போட்ட எக்கு வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோங்க இல்லைங்களா. ஸோ அதை வந்து ஆட் பண்ணி எவ்வளோ சால்ட் வேணுமோ போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட கிரேவி. ஸோ இது வந்து தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் வந்து பார்க்க மறக்காமல் பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.